உலகம் முழுவதும் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் விவசாயத்தை தமது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். நாம் உண்பதற்கு படியளக்கும் விவசாயி படும் பாட்டினை ஒரு சில நிமிடம் திரும்பி பார்ப்போம். இந்த காணொளி யாழ் விவசாயிகளுடனான எமது கலந்துரையாடலின் ஓர் குறுகிய வடிவம். மரக்கறிகள் விலை வீழ்ச்சியும் அதுக்கான காரணங்கள் என்னென்னு முதல்ல தோட்டக்காரர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்களேன்னு அதுக்கு என்ன தீர்வுன்றதை பற்றி அவைய எண்ணங்களையும் பற்றி சில தோட்டங்களுக்கு நாங்கள் போய் கதைச்சோம். அவையோட தோட்டக்காரரோடையும் கதைச்சினாங்க. அதில் சம்மேளனத்தில் இருக்கிற இன்னும் ஒரு ஐயாரோடையும் கதைச்சினாங்க. இப்போ இந்த சீசனில் அதாவது தை மாசி மாதம் பூசணிக்காய், தக்காளி பழம், பீட்ரூட், கோவா, வெங்காயப்பூண்டு நிறைய மரக்கறி சரியான விலை குறைவாக தான் சந்தையில் கொள்முதல் செய்யப்படுது. அதாவது 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா 10 ரூபாவுக்கு கூட விற்க இல்லாமல் நிறைய பேர் பீட்ரூட்டே இல்லாமல் சந்தையில் கொட்டிட்டு போன சம்பவங்களும் இந்த முறை நடந்துருக்குது. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த முறை மழை கொஞ்சம் முந்தி பெய்ததால் பின்னுக்கு மழை இல்லாததால் கூட விளைச்சல் வந்துடுது. அதாவது ஒரு கூட விளைச்சல் வந்தால் எங்களை விவசாயிகளுக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குது. எல்லோரும் எல்லா பயிரும் இங்கே வைக்கிறானே இல்லை இங்கே எல்லா இடமும். அப்போ அது சில நேரம் மழை வந்தால் சில நேரம் வீக்கும். மழை இல்லை தானே, மழை இந்த முறை பின்னுக்கு இல்லாதபடியால் விளைச்சல் கூட அதில் விலை குறை. முன்னாடிக்கு விற்றா பரவாயில்ல, இந்த குறைச்சி கொடுத்தா நட்டம் தான். மிளகாய் 600 ரூபாயிலேருந்து குறைஞ்சி இப்போ 120 ரூபா 110 ரூபாய்க்கு வந்துடுது. என்னத்துக்காண்டி அந்த மிளகாயின் விலையும் அப்படி ஏற்ற இறக்கம் பெறதுக்கு என்ன காரணம்? புடுங்குற கூட எல்லா இடம் பெற தொடங்கின உடனே விலை குறைஞ்சி இந்த கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருக்கும். இல்லாமல் இருக்க 400, 500, 600 விற்கும். 1000 ரூபா விற்றது. இப்போ எல்லா இடமும் பிடுங்குறாங்க. எல்லா இடம் பிடிங்கின உடனே 100 ரூபா 110 ரூபா போகுது. மழையில் விளைச்சல் கூட அதில் சந்தைப்படுத்தலாம் போயிட்டு. எல்லாருமே ஒரு பொருளுக்கு ஒரு தட்டுப்பாடு வரைகள் அந்த பொருளை எல்லாரும் ஒரே அடியாக பயிரிடினோம். அதே நேரம் அந்த பொருள் நல்லா மெலிஞ்சு போய்களில் எல்லாரும் ஒரே அடியாக அந்த பயிரிடுறதை நிறுத்தினோம். அதாவது மரவள்ளி எல்லாம் 30 ரூபா 25 ரூபா 20 ரூபாக்கெல்லாம் சந்தையில் 15 ரூபாக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழல் 3-4 மாதத்துக்கு முதல் இருந்தது. அதால் என்ன செய்துட்டோம்னா நிறைய பேர் மரவள்ளி தர இல்லாதையும் அப்படியே விட்டுட்டு. மரவள்ளி என்ன மாதிரி மரவள்ளி இப்போ தட்டுப்பாடாக இருக்குது. சரி, மரவள்ளி 100, 110 போகுது. இந்த தரையில் வச்சுனாங்க வச்சு கொடுக்கல உதன் வாங்குறதுக்கு ஆள் மிச்சர் கடைக்காரனை போய் பிடிச்சி அவன் தான் 15 ரூபா படிக்க எடுத்தான். எல்லாரும் ஒரே அடியாக மரவள்ளியை விட்டாங்க. அதால இப்போ மரவள்ளியோட விலை கூடினா என்னென்னா போன ஆடியில் வச்ச மர விற்கலா காட்டவா. இப்போ ஒரே நேரத்தில் அந்த தொழிலை செய்கிறதான் காரணம். அதுதான் தோட்டக்காரன் தான் விளையாடு. இப்போ பாருங்க மரவள்ளி எனக்கு தேடி தெரியும் அந்த அடிக்கு கடி இல்லையா. அப்போ நாங்கள் மரவள்ளியை ஊண்டி போட்டு கொடுக்குற கட்டத்தில் மரவள்ளி கொடுக்கலாம் போய் அப்போ மனம் ஒரு செழிப்பாக போகும். அப்போ அதை பார்த்துட்டு எல்லாரும் இந்த வச்சவை எல்லாரும் ஒரு மனம் உடவுமாயி அது எல்லாரும் விட திருப்பி வெளியேறும். இப்போ பழையபடி வைக்கிறது வாங்கி விட்டேன். இனி 20 ரூபாய்க்கு வேற போகும். சமச்சீராக பிரித்து செய்கிற திட்டம் இல்லை. அதான் நாங்கள் தோட்டக்காரர் தாழ்மைப்படுற அந்த கீழே இந்த வீழ்ச்சி அடைகிறேன்டா தோட்டக்காரன் இதெல்லாம் வீழ்ச்சி அடையாது. மரவள்ளி செய்ய வேணும்னு கிளறவே இல்லை அது நிறைய பேர். ஆனால் எல்லாரும் விட்டதாலே நடந்ததுன்னா மரவள்ளி இப்போ தட்டுப்பாடு. இன்றைக்கு மட்டும் மரவள்ளிக்கு சந்தையில் 150 ரூபா போகுது. அந்த நேரம் விலையாக இருந்த பீட்ரூட்டையும் கோவாவையும் தக்காளி பழத்தையும் எல்லாரும் பயிரிட்டு எனக்கு அதிட விலை சரியாக குறைஞ்சி திருப்பியும் அவைக்கு தான் நஷ்டம் வந்திருக்கு. இப்போ என்னுடைய தோட்டத்து பக்கத்தில் ஒரு ஆள் கூட தமிழ்லைக்கு போட்டு 22 ரூபா விலை விற்று வந்திருக்கு. ஆனால் அவருக்கு அந்த பீட்ரூட்டெல்லாம் கிட்டத்தட்ட அவர் ஒரு தோட்டத்துக்கு மாத்திரம் 40,000 ரூபாய்க்கு எரு போட்டு பயிர் வச்சு பசலை 40,000 ரூபாய்க்கு எரு பறிச்சு பீட்ரூட் நட்டு அவருக்கு எந்த விதமான விமோசனம் அந்த பயிரில் கிடைக்க இல்லை. அதாவது அவைக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. இங்கே எந்தெந்த நேரத்தில் யார் இவ்வளவு பயிரிடணும்ன்ற விஷயம் இல்லை. ஆனால் இந்த புள்ளி விவரங்கள் சாதாரண ஒவ்வொரு பிரிவிலையும் கணக்கெடுக்கப்படுது. விவசாய அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளால் இந்த இடத்துல இத்தனை பரப்பில் என்னென்ன பயிரிடப்படுதுன்ற விவரம் எடுக்கப்படுகிறதை ஒழிய இவ்வளவு பயிரை இடுங்கன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இவைக்கு கொடுக்கப்படுறது இல்லை. இந்த இடத்துல இவ்வளவு பயிர் செய்யுங்க, நீங்கள் பீட்ரூட் போடுங்க, நீங்கள் தக்காளி போடுங்க, நீங்கள் கோவா போடுங்கன்ற எல்லாத்தையும் ஒரு பிரித்து செய்யல எல்லாத்துக்கும் ஒரு நிறைவான மார்க்கெட் இங்கே இருக்குது. அப்படி ஒரு மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் தான் விவசாயிகளுக்கு நஷ்டம் இல்லாமல்
ஒரு மரக்கறியை வந்து நாங்கள் பயிரிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இங்கே எவ்வளவு தோட்டம் செய்யணும்ன்றதை பொருளாதார வித்தியாசம் எடுக்கிறா. அந்த இப்போ கோவா நட்டுருக்கோண்டா சரி 4 பிறப்பில் கோவா, புடோல் நட்டுருக்கண்டா 4 பிறப்பில் புடோல், புகையிலேண்டா அப்படி எடுத்து தகவல் போய்கொண்டு இருக்கு. அவ ஊடாகத்தான் இதுக்குரிய ஒரு தீர்வு வந்து எங்கள்கிட்ட அந்த தீர்வு சம்மேளனங்களுக்கு அறிவிக்கணும். நீங்கள் உங்கள் பகுதியில் எவ்வளவு விவசாயிகள் என்னென்ன பயிரை கூடுதலாக செய்யணும்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி அவர்களுக்குரிய பயிரை நீங்கள் எங்களை அந்த பயிர்களை வந்து நீங்கள் இவ்வளவு பயிர் செய்யுங்கன்றதை மட்டுப்படுத்தி சொல்கிறதுக்குரிய அதிகாரத்தை அவ தரணும். ஆனால் நாங்கள் தன்னிச்சையாக விவசாயிகளுக்கு சொல்லலாம். சில பேரோட கருத்தின்படி வந்து எங்களோட விவசாயிகளும் மக்களும் வந்து வளமையாக வந்து எங்களோட சொல்லொலி கேட்காத வளமையான குணம் மாதிரி இந்த விஷயத்துலையும் சொல்லொலி கேட்க மாட்டேனும் என்ற ஒரு தோட்டம் இருக்குது. அதே நேரம் இதை வந்து சொல்லி நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயமும் வந்து இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட இல்லை. நாங்கள் கதைச்ச மட்டும் இல்லை, எல்லா தோட்டக்காரர்களுமே வந்து இந்த ஒரு தங்களுக்கு இன்னென்ன நேரம் இன்னென்ன விஷயத்தை செய்யுங்கன்ற அந்த சிஸ்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினா ஆரோக்கியமாக இருக்குமென்னு அதை வரவேற்கிற விதமாக தான் தங்களோட கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கேன். என்னென்று சொன்னால் இப்போ நீங்கள் அதை செய்கிறேன்னோடு நானோடு போய் இவர் இதை செய்கிறேன்னோடு நான் செய்கிறது. மற்றது வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு நிறுவனமோ ஏதோ ஒன்று நீ இதை செய்யன்ற ஒரு செக்ஷனில் கொடுத்து விட்டால் லாபம் பெறும். இது எல்லோரும் பீட்ரூட்டை வச்சுட்டு யாருக்கு விற்கலாம். அங்கெல்லாம் கொட்டினவங்க தான் போடல. இந்த நானும் வச்சு நான் பீட்ரூட் 15 ரூபா தான் முடிய கொடுத்தேன். 1,00,000 ரூபா இல்லை. முந்தைய ஒரு காலத்தில் புகையிலைக்கு அடுத்ததாக வந்து பெரிய ஒரு ஏற்றுமதி எங்களுக்கு இருந்தது வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம். குறிப்பாக ஜாழ்ப்பாணத்துக்கு அது சின்ன வெங்காயம் வந்து ஒரு பணப்பயிர். ஆனால் இப்போ வந்து அந்த சின்ன வெங்காயம் வந்து தென்பகுதிக்கு ஏற்றுப்படுறது வந்து செட்டியாக குறைவடைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்தியாவில் இறக்கப்படுற பம்பா வெங்காயம் என்ற ஒரு விதம் ஒன்று சொல்லப்பட்டாலும் அதுக்கு அடுத்தது வந்து எங்கட வெங்காயம் இங்கே விளைச்சலுக்கு வர்ற அதே நேரம் இந்தியாவில் இருந்தும் சின்ன வெங்காயம் வந்து இங்கே இறக்கப்படுது. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் நாங்கள் வெங்காயம் விற்கலாம் போச்சு. உண்மையிலேயே வெங்காயம் விற்கலாம் போச்சு. இம்போர்ட்ன்னு சொல்லி சொன்னால் மற்ற கேஸ் இந்தியாவிலேருந்து ஒரு இழந்த பழம் அளவு ஒரு வெங்காயம் இம்போர்ட் வரும். அது வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்கெண்ட வெங்காயம் இப்போவும் வெங்காயம் வந்தோன்றிருக்கு. ஆனால் எங்களை வெங்காயம் விற்று கொண்டிருக்கு, இப்போவும் வந்துകൊണ്ടിருக்கு. ஆகையால் எங்கள்கிட்ட வெங்காயம் ஓரளவு மார்க்கெட்டாக போய் கொண்டிருக்கு. நேற்று எல்லாம் இங்கே வந்து 90 ரூபா கட்டி கொண்டு போய் நம்ம உண்மையாக விவசாயிகள் நல்லா சந்தோஷப்படுறாரு. இந்த சின்ன வெங்காயம் போலியளவு வெங்காயம் ராக்கினால் எங்கள்கிட்ட மார்க்கெட்டு ஏண்டா அது இங்கே வந்தாலும் அதைத்தான் விரும்பி எடுக்கிறார்கள். கொழும்பிலும் அதைத்தான் விரும்பி எடுப்பார்கள். எங்கள்கிட்ட வெங்காயத்துக்கு எந்த விதமான நான் எத்தனையோ ஆண்டு காலம் பழகி கொண்டு வரேன். அந்த வெங்காயம் நான் கொண்டே அங்கே அந்த வெங்காயம் ராக்கினால் எங்கள்கிட்ட வெங்காயத்துக்கு எந்த விதமான கிராக்கியும் வராது. நாங்கள் உண்மையிலே கட்டித்தான் இங்கே வச்சு சும்மா தேவையற்று நாரி விற்கலாவது செயல்பாட்டுக்கு வரும். அதாவது இங்கடைய வெங்காயத்தின் சந்தைப்படுத்தல் விலையை விட குறைஞ்ச விலையில் இறக்கப்படுறதால அதுதான் தென்பகுதியில் இப்போ வந்து அதிகம் விற்பனை ஆகுது. இப்போ ஜாழ்ப்பாண வெங்காயத்துக்குன்ற ஒரு மார்க்கெட் இருந்தது, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருந்தது. அது வந்து இப்போ மிகவும் நலிவடைஞ்சு கொண்டு போய்கொண்டிருக்குது. இதே வந்து தென்பகுதியில் உருளைக்கிழங்கு சீசன் 2 வரைகளில் வந்து உடனடியாக அரசாங்கம் வந்து உருளைக்கிழங்குக்குரிய டெக்ஸை வந்து கூட்டுது. டெக்ஸை கூட்டைகள் என்ன நடக்குதுன்னா உருளைக்கிழங்கு விலை கூடி கணிசமாக ஒரு 100-110 ரூபாய்க்கு மெயின்டைன் பண்ணிக்க உள்ளூர் கிழங்கு வந்து விற்பனை செய்யப்படும் மார்க்கெட்டில். ஆனால் அதே விஷயத்தை வந்து எங்களோட சின்ன வெங்காயம் இறக்கப்படுகளை வந்து பி வெங்காயத்துக்கோ அல்லது மற்ற அங்கிருந்து இறக்கப்பட்டு மற்ற சின்ன வெங்காயங்களுக்கோ வந்து டெக்ஸ் விதிக்கப்படுறது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகளால் முன்வைக்கப்படுது. தென்னிலங்கையில் உருளைக்கிழங்கு உற்பத்தி என்று சொன்ன அதிக இந்த உற்பத்தி அறுவடை என்றோன்னா அங்கே வந்து டச்சு அதிகரித்து அதுக்குரிய தீர்வை அங்கே விவசாயிகளுக்கு பெற்றுக்கொள்ளினோம். எங்களுக்கு வந்து உண்மையிலேயே வடமாகாணத்தை பொறுத்தளவிலே எங்களுக்கு வந்து என்ன தெரியல. எங்களுக்கு ஒரு தரம் வந்து இங்கே ஒரு வெங்காயம் உற்பத்தி என்று சொன்னால் கூட ஒரு தரம் வந்து பார்லிமெண்ட்லேயோ ஒன்றுலையுமே கதைப்பார் இல்லை. ஏன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுறார்கள் என்று சொல்லி கதைப்பதுக்கு ஒரு பேருமே இல்லைன்னு தான் சொல்ல வேணும். இப்போ கூட சின்ன வெங்காயம் வந்து எல்லா இடமும் கூடுதலாக பயிரிடப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணத்தில் நிறைய இடத்த பயிரிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு தேதியில் தூக்கில சந்தையில் வந்து சின்ன வெங்காயம் இல்லை வடிவான சின்ன வெங்காயம் வந்து இன்றைக்கு 60 ரூபா 50 ரூபா தான் தூக்கு போகுது. ஆனால் இன்னும் ஒரு 2-3 கிழமைக்கு பிறகு அது சில நேரம் 30 ரூபாய்க்கு வர்றதுக்கான சந்தர்ப்பமும் தூக்கில் இருக்குது. ஏன்னா அதுக்கு இந்த முறை வெங்காயத்தை எல்லாரும் நிறைய போட்டோம். மரவள்ளித்தரை எல்லாம் இந்த முறை வெங்காயம் தான் போடப்பட்டிருக்குது. இது சம்மந்தமாக எங்களோட சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாராவது ஒரு ஆள் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கணும்ன்ற விஷயம் வந்து அவர்களால் வந்து இங்கே முன்வைக்கப்படுது. 40 ரூபாய்க்கு வெங்காயத்தை விற்று 60 காசு மாத்திரம் ஒரு மூட்டைக்கு 600 ரூபா போகும். 50 கிலோ நாங்கள் அந்த பயிர் அறுவடை செய்கிறான் 50 கிலோ அறுவடை செய்கிறான் 600 ரூபா. மற்றது இப்போ லொரி கூலி என்று சொல்லி அதுக்கு கமிஷன், மற்ற கொழும்பில் கமிஷன், அதுகள் எல்லாம் போக எங்களுக்கு விவசாயிக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இப்போ எங்களோட பெரும்போதுக்கு இதையே டச்சக்கூடி இது சுருபோம்ட்டா வைகாசிக்கலாது சித்திரை வைகாசி. அது பிறகு வரி எடுத்தாலும் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தா தான் மக்களுக்கு சரியான விலைக்கு வேறு. தோட்ட தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து
நிறைய தோட்டக்காரர்கள் அதை விரும்பி தான் செய்யணும், சரியாக வந்து ரசித்து செய்யணும். அவைக்கு வந்து அதில் ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஒரு இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு நிறைய இடங்கள் மாறி மாறி இடம்பெயர்ந்து போயிட்டு திரும்ப வந்து இந்த சொந்த இடத்துல வந்து ஒருத்தர் தோட்டம் செய்கிறார் ஒரு ஐயா. அந்த ஐயா சொல்கிறாரு என்னென்னா, எனக்கு வந்து அதிக விலைக்கெல்லாம் விற்கணும் இல்லை, மக்களும் பாதிக்கப்படாமல் நாங்களும் பாதிக்கப்படாமல் ஒரு 50-60 ரூபா அப்படி ஒரு ஆன ஒரு விலைக்குள்ள வந்து அந்த குறிப்பிட்ட பொருட்கள் விற்றா தங்களுக்கும் வந்து அது திருப்தியாக இருக்கும், என்ற மக்களுக்கும் திருப்தியாக இருக்கும். வெங்காயம் எந்த விலையில் விற்றா கணக்கான விலையாக இருக்கும் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தோட்டக்காரர் எல்லாருக்கும் ஒரு 70 ரூபா வித்தாக்கா, 70 ரூபா விற்றா 70 ரூபா வித்துதாண்டா. நீங்கள் 1 ரூபா விற்றா சந்தையில் 80 ரூபா 80 ரூபா வித்தாச்சு. அது எல்லாருக்கும் ஒருத்தரையும் தாக்கா, ஒருவரையும் தாக்கா சரியான சராசரிக்கு விற்கும். பீட்ரூட்டுகள் அதுகள் என்ன விலையில் சராசரி விற்றா சரின்னு நினைக்கிறீங்க? அது 50 ரூபா கொடுக்காங்க, விற்கணும், நீங்கள் கொடுக்கணும். இல்லை அவனே விற்கிறவன் 50 ரூபாய்க்கு விற்றா, நாங்கள் 30 ரூபாய்க்கு விற்றா எங்களுக்கு பீட்ரூட்டில் லாபம் இல்லை ஆகும். அடுத்தது அவர்கள் சொல்கிற இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, தங்களுக்கு ஒரு தோட்டத்தில் வந்து விலை வீழ்ச்சி வரும், நஷ்டம் வரும், இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறது வந்து தங்களுக்கு புகையிலை உற்பத்தி வந்து புகையிலை வந்து இங்கே நடுறதால புகையிலை கண்டு தர்ற வருமானம் வந்து தான் தங்களோட தோட்ட வாழ்க்கையை வந்து தங்களோட வாழ்க்கை, தங்களோட நம்பி இருக்கிற தொழிலாளர்களோட வாழ்க்கை எல்லாரையுமே வந்து மேம்படுத்துறது வந்து அது ஒரு விஷயந்தான். தங்களோட பணப்பயிர் வந்து புகையிலை, அந்த புகையிலை செய்யன்றது வந்து இங்கே தங்களுக்கு நிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்குது. புகையிலை பயிற்சி இந்த ஆண்டோ இல்லை அடுத்த ஆண்டோ நிறுத்தப்படும் ஒரே அடியாக. இதில் நிறுத்துறது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா தங்களுக்கு விவசாயத்தையே தாங்க கைவிடக்கூடிய ஒரு சூழலை தான் அது ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே இவங்களுக்கு மானியமோ நஷ்டஈடோ எதுக்குமே கிடைக்கிறது இல்லை, உரம் மட்டும்தான் அப்பப்போ கிடைக்குது. மற்றபடி நஷ்டஈடுகளோ அல்லது விலை குறைஞ்சு வேறு நேரமான விஷயங்களோ அல்லது காப்புறுதி திட்டங்கள் எதுக்குமே இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நஷ்டத்தையும் ஈடுகட்டக்கூடிய பயிராக தான் புகையிலை பார்க்கப்படுது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து புகையிலை இல்லாமல் ஒரு தோட்டம் செய்கிறத விட பேசாமல் வீட்டை இருக்கலாம்ன்ற மாதிரியான எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. புகையிலை கண்டு தானே எங்களுக்கு காசு காலம், மற்ற பயிர் இல்லை, இது பணப்பயிர். புகையிலை கண்டு நிப்பாட்டினா விவசாயி சரி. இப்போ இதான் உங்களோட பணப்பயிர், இதை நிப்பாட்டினா வந்து உங்களோட வாழ்வாதாரம் முழுக்க பாதிக்கப்பட போகுது. சொல்ல அதுக்கு வேறு பயிர் செய்ய சொல்லி விவசாயத்தினக்கெல்லாம் சொல்லுது. ஆனால் அந்த பயிரில் வந்து உங்களுக்கு லாபம் பெறாது. அதை கச்சான்னு சோழன் செய்ய சொல்லி அது கஷ்டம். புகையிலை செய்தால் தானே விவசாயம் முன்னேறலாம், இல்லாட்டி சரி புகையிலை இல்லாட்டி வேலை இல்லை, தோட்டத்தை விட்டுட்டு வீட்டை படுக்கலாம். சிகரெட்டை வந்து இறக்குமதி செய்கிறோம், சிகரெட்டை வந்து நாங்கள் விற்றுக்கொண்டு புகையிலையை மட்டும் எங்களால் தடை செய்வோம்ன்றது இந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள்ட்ட இருக்குது. அதே நேரம் ஏன் எங்களோட புகையிலையை நாங்கள் சிகரெட்டை இறக்குமதி செய்கிற மாதிரி எங்களோட புகையிலையை ஏற்றுமதி செய்யக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரம் வந்து 90 வயது மட்டும் சுருட்டு பத்தின ஐயாவும் பீடி பத்தின ஐயாவும் இன்னும் இருக்கினோம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து சுருட்டோ பீடியோ பத்துறது இல்லை, எல்லாரும் வந்து சிகரெட் தான் பற்றினோம். அப்படி பார்க்க நீங்கள் சிகரெட்டை ஏன் தடை செய்யாமல் புகையிலையை தடை செய்கிறீங்கன்ற ஒரு நியாயமான கேள்வியை இன்னும் ஒருத்தர் முன் வச்சார். புகையிலை வந்து கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட 30,000 புகையிலை செய்கிறதால தான் எங்கள்கிட்ட மற்ற பயிர்கள்ட்ட இழப்பை ஈடு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையில மற்ற பயிர்கள் வந்து விற்கலாத சந்தைப்படுத்த இல்லாத கட்டத்தில் இந்த புகையில தான் எங்களுக்கு ஈடு செய்கிற மாதிரி இருக்கின்றன. ஆனால் இந்த புகையிலேயே வந்து உண்மையிலேயே செய்ய வேண்டாம்னு சொன்னால் அந்த காலத்திலேயே இதை தடை செய்திருக்க வேணும். உண்மையிலேயே ஒரு 75-80 வயசில் ஆள் கூட இப்போவும் 2-3 இஞ்சில் உண்மையில புகையில சுருட்டு பற்றி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த விதமான நோயும் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. அதை வந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்தே செய்ய விட வேணும் என்று உண்மையிலேயே விவசாயிகள் ஆகிய நாங்கள் எல்லா விவசாயிகளும் தான் இப்போ கேட்கினோம். இப்படி வந்து அவையின் பக்கம் வந்து அந்த நியாயமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை கதைக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு சம்மேளனம் வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு சம்மேளனம் இருக்குது. அந்த சம்மேளனம் போய் கதைக்க மொழிய இவர்களுக்கு ஒரு பிரதிநிதி இல்லை, இவர்கள் போய் தாங்க கதைக்கிறதுக்குரிய பிரதிநிதித்துவம் தங்களுக்கு இல்லை என்ற மாதிரியே எல்லா தோட்டக்காரர்களும் சேர்ந்து ஒரு தோட்டக்காரர்களுக்குரிய சங்கம் என்ற விஷயம் தங்களுக்கு இல்லையோ அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் ஒருத்தர் தனித்தனியாக போய் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறதாலேயும் இந்த விஷயம் பெருசாக கண்டுகொள்ளப்படையில்லை. நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கணும். தங்களோட எம்பி மேரோ தங்களை சார்ந்த விவசாய திணைக்களமோ தங்களோட பிரச்சனையை முன்னெடுத்து தங்களுக்கு இந்த புகையிலை பயிற்சியிலிருந்து தங்களை நிறுத்தக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கை வந்து அவர்களுக்கு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. உண்மையில் வந்து ஏற்றுமதி சம்பந்தமாக எங்கள்ட விவசாய உயரதிகாரிகள் எங்கள்ட பார்லமெண்ட் ஒரு யாரும் வந்து சம்பந்தமாக கதைக்கையில் இளம் மட்டங்கள் வந்து சுருட்டு குடிக்கிற மாதிரியான இல்லை. எங்கள்கிட்ட வயது முதிர்ந்தவர்கள்லாம் சுருட்டை பாவிக்கிறார்கள். மற்றபடி நாங்கள் ரோட்டுகளில் புகைக்க கொள்ளைக்க பார்க்குறோம், இளம் மக்கள் தான் சிகரெட்டை குடிக்கிறார்கள். அதை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்து கொண்டு எங்கள்கிட்ட புகையிலையை தடை செய்கிறன்றது உண்மையிலேயே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதில் ஒருக்கா கூட்டத்துக்கு போனாங்க இந்த விவசாய திணைக்களத்துக்கு. அவே ஒருக்கா கூட்டத்தில் சொன்ன மறுமொழி புகையிலை 20 தடை, அதுக்கு பிறகு கச்சான் சோழனை செய்ய சொல்லி தான் சொன்ன. மண்ணுக்கு கச்சான் சோழன் வருமா இங்கே வேற அவே அந்த ஒரு இதுக்காக சொல்கிற இதை மாற்றுறதுக்காக சொல்கிறது தானே. இப்போ
இப்போ இதை நிப்பாட்டுறேன்டா ஒரு காரணத்தை சொல்கிறானே இதை செய்யண்டு. ஆனால் அது டிவிலேயும் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் அங்கேயும் வச்சிருக்கிறாங்க, டிவிலேயும் கோயிலையும் எல்லாரும் விட வச்சிருக்கிறாங்க. மற்ற உங்களுக்கு இதுக்குரிய நட்டங்கள் வரைக்கும் அது நட்டகடை தரக்கூடிய மாதிரி சிஸ்டம் இங்கே இருக்கா? இல்லை, நட்டகடை ஒன்றும் அந்த சிஸ்டம் ஒன்று ஒரு காலமே உங்களுக்கு நட்டகடை ஒன்றும் கிடைச்சது இல்லை. உங்களுக்கு நட்டகடை ஒன்றும் கிடைக்காம மானிய விலையில் உரம் தருவினேன். மானிய விலையில் உரங்கள் தாரவே. மற்றது உங்களுக்கு இப்போ வெள்ளத்தால் அழிஞ்சாலோ அல்லது நோயால் அழிஞ்சாலோ அல்லது விலை குறைஞ்சி நட்டம் பண்ணாலோ அது உங்களுக்கு நிவர்த்தி செய்கிற எந்த திட்டமும் இல்லை. அந்த திட்டம் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களோட வாழ்வாதார பயிரையும் செய்ய வேணாம்னு சொல்லிடுறோம். செய்ய வேணாம்னு சொல்லி இன்றைக்கி வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை நம்பி, அதாவது முக்கியமாக தோட்டத்தை நம்பி சீவிக்கிற சனம் வந்து நிறைய இருக்குது. அது வந்து தோட்டக்காரராகவும் இருக்கலாம், தோட்டத்தில் வேலை செய்கிறாளாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே வந்து சரியான வருமானம் சரியான வாழ்க்கை திறம் வந்து கிடைக்குதாண்டா அது வந்து ஒப்பீட்டளவில் சரியான குறைவு. ஒரு தோட்டத்திலைக்கு வேணால் ஒரு நாளைக்கு 600 ரூபா தான் அதிகபட்ச சம்பளம். ஒருத்தருக்கு 600 ரூபா ஒரு நாள் சம்பளம் வேண்டாம், அவருக்கு மாதம் முழுக்களும் அந்த வேலை இருக்க போகிறதில்லை. மாதத்தில் 15 நாள் 20 நாள் 10 நாளும் இருக்கும். சில நேரம் அந்த ஒரு சராசரியிலும் குறைவான ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கேன். எவ்வளோ ஆடாமா சரிங்க இது? இது நாங்களே என்ன 1 வருஷம் 2 வருஷமாக செய்கிறோம். இது முதல்ல என்ன செய்வீங்க? முதல் துவக்கத்தில் இருந்து நாங்கள் தோட்ட வேலை தான். இந்த தோட்டத்தில் 2 வருஷமாக செய்வீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் உங்களை வருதுங்க? என்ன 600 ரூபா. உங்களுக்கு ஏதாவது காப்பீடு திட்டம் ஒன்றும் அப்படியே அரசாங்கம் செய்திருக்காங்க ஏதாவது? அப்போ உங்களுக்கு இந்த வருமானம் மட்டும்தான் உங்களுக்கு நம்பி தான் இருக்கிறீங்க? இதை நம்பி தான் நாங்கள் வேலை செய்வோம். சாப்பிட்றது இந்த பூஜை வேலை தான். அவங்களுக்கு இந்த வெயிலான வருத்தங்கள் அப்படி பிரச்சனை? வருத்தங்கள் இருந்தால் மருந்து எடுக்கிறது அந்த சீரியன் தான் உள்ள குட்டிகளையும் பார்க்கத்தானே. அது 600 ரூபாய்க்கு வந்து விடிய காலமே 5-6 மணிலேருந்து 12 மணி மட்டும் எல்லாம் வேலை செய்யணும். அதே நேரம் வந்து தோட்டக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ அண்மையில் ஒரு தோட்டக்காரர் சொன்னால் நாங்கள் பீட்ரூட் வந்து ஆக்களை கூலிக்கு வச்சு பிடுங்கின அந்த கூலியை வந்து நாங்கள் பீட்ரூட்டை கொண்டு விற்று கொடுக்க இல்லாத அளவுக்கு வந்து சரியான நஷ்டம். இந்த ஒரு பீட்ரூட் கோவா தக்காளியில் வந்து நஷ்டங்கள் வந்து ஒவ்வொரு தோட்டக்காரருக்கும் மிக கணிசமான அளவில் ஏற்பட்டிருக்குது. அப்போ அப்படி ஒரு சூழலில் வந்து தங்களுக்கு கை கொடுக்கறது வந்து போயில தான். ஸோ அந்த போயில என்ற விஷயம் தங்களுக்கு இல்லாட்டி தாங்கள் விவசாயம் செய்கிறது ஒரு தோட்டம் செய்கிறதுல இது அர்த்தம் இல்லை என்ற மாதிரியான எண்ணமும் சிந்தனை தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. கோயிலால் எடுத்து தான் நாங்கள் வெங்காயத்தை கொண்டு அங்கே கொடுக்குறோம். அங்கே போய் தான் வெங்காயம் எடுத்துட்டு வரோம். கோயிலாக கண்டு இல்லைன்னால் வெங்காயத்தை அழகாக காசு அதெல்லாம் வருமானம் பெறுது எங்களுக்கு கோயிலையா. நான் கோயிலை நிப்பாட்டினா தோட்டம் செய்ய ஒரு வருஷம் கோயிலே தான் காசை கொண்டாரு. ஒரு தோட்டம் பண்ண ஒரு தோட்டத்தில் எத்தனை தொழிலாளர் உங்களை நம்பி இருக்கிறேன்? இங்கே இப்போ வேளாளர் வந்து ஆம்பளைகள் பொம்பளைகள் நிற்பேன் ஒரு 10 பேர். இப்போ டெய்லி வேலையாண்டு இல்லை, இந்த இடக்கிட வேலை மிளகாய்ச்சல் கிழங்கு வெட்டு கெட்டெடுப்பு அப்படி மாறி மாறி வரும். இதை சார்ந்த வாழ்க்கை தரத்தில் நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கணும். எங்களோட வேலையில் நம்பி இருக்கணும். ஒரு ஐயா சொன்னார், ஒரு வெளிநாட்டில் இருந்துட்டு வந்தவர். வேறங்க தாங்க என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நேரத்தில் விளைச்சல் அதிகமாக வரைக்கும் வந்து அதை 18 அல்லது குளிர்சாதன பெட்டியில் வைக்கிற முறையில் வச்சு அதிக காலம் வந்து அதை பாவிக்கிறாங்களோ, அதை வந்து பயன்படுத்துகிறாங்களே. அப்படியான ஒரு விஷயம் இங்கே இல்லை என்றும் அது சம்பந்தமான முயற்சிகளும் எதுவும் எடுக்கப்பட இல்லை என்ற மாதிரியான எண்ணத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்தி இருந்தார். இது சம்மந்தமாக எங்களுக்கும் சரியான போதிய அறிவு இருக்க இல்லை. அதனால் இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாராவது இருந்தால் அவர்கள் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா, ஏதாவது வழி செய்ய முடியுமா? நாங்கள் அதிக விளைச்சலை வந்து நாங்கள் கொட்டக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது, எங்களுக்கு ஏற்றுமதி அதை செய்ய முடியுமா, அல்லது நாங்கள் குளிரிட்டோ அல்லது 18 பாதுகாப்பு இல்லை வத்தலை சரியான முறையில் வத்தலிட்டு பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது ஒன்று உருவாக்க முடியுமான்ற கேள்வியும் வந்து ஒரு சில விவசாயிகள் இருக்க தான் செய்யும். வெளிநாடுகள் எல்லாம் இந்த மாதிரி செய்யணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லா நேரமும் ஒரே சமமான நிலைக்கு தான் இருக்குது. அந்த தட்டுப்பாடான நேரத்துக்கு இதை பாவிக்கலாம்னு சொல்கிறீங்க. அப்படியான சிச்சுவேஷன் ஒன்றும் இங்கே எங்கள் நாட்டில் அப்படி இல்லை. வெளிநாடுகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த நேரம் ஒரே லிமிட்டான விலை அந்த கோப்பதுகள் இருக்குது தானே, அதெல்லாம் போய் பார்த்தால் ஒரே விலை தான். இந்த பதப்படுத்தி வச்சிருக்கிறோமா இல்லை அப்படியே நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் உள்ளது எல்லாம் பதப்படுத்தி வச்சுக்கிறேன்னா நான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு திட்டம் இங்கே வந்தானே எல்லாம் பண்ண மாதிரி என்னென்னா அப்படின்னா விவசாயிகளுக்கு அவங்கள பாதிப்பிறான்னு. ஏன்னா எல்லோரும் முறையடியாக வரைக்க மனம் முடிஞ்சு கையை விட்டுடுக்கணும். அதால் திருப்பி தட்டுப்பாடு வருது. திரும்ப ஒரு விலையை கூட தோட்டக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு அரசாங்கத்தின்டையும் அதிகாரிகளின் உதவிகள் தேவைப்படுறது அவசியமாக இருக்கிற மாதிரி மக்கள் தரப்பிலையும் வந்து ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு வந்து விவசாயிகள் மேலே இருக்குது. அது என்னென்னா வந்து மருந்து பாவனை. முன்னெப்போதும் இல்லாத மாதிரியான மருந்து பாவனை வந்து இப்போ அதிகரிச்சதாக வந்து பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு எங்களுக்கு பேட்டி தர விரும்பி இல்லை. அவர் சொன்ன விஷயம் முக்கியமான விஷயம் வந்து தாங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் மருந்தடிக்கிறதுன்ற பெர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு கூடி கொண்டு போகுதுண்டு.
உதாரணத்துக்கு முக்கியமாக கோவா பூ மாதிரியான விஷயங்கள், கோவா இலைக்கெல்லாம் வந்து தாங்களே வந்து அந்த விஷயத்தை சாப்பிட மாட்டோம். அவ்வளோத்துக்கு வந்து மருந்து வந்து பூச்சிகளுக்கு தாங்க அடிக்கிறோம்ண்டு. அது பூச்சியும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்ன மாதிரியும் அதால் தாங்க மருந்து அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு அதிகமாக இருக்கிறபடியாலும் இப்போ வந்து நீங்கள் மரக்கறி சாப்பிட்றத விட மீன் சாப்பிட்றதே பெட்டர்ன்ற மாதிரியாக வந்து ஒரு விரக்தி மனநிலையில் தான் அவர் இந்த விஷயத்தை எங்களை பதிவு செய்தார். இது சம்மந்தமாக நாங்கள் வேறு யாக்கள் எங்களுக்கு அவையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் மருந்து இல்லாமல் வந்து ஒரு தோட்டத்தை செய்ய முடியாது. அதாவது நாங்கள் இந்த தோட்டத்தில் மருந்து இல்லாமல் செய்தோம்னா பக்கத்து தோட்டக்காரர் வந்து அந்த மருந்தை பாவிக்கைகளில் அங்கே இருக்கிற பூச்சிகள் வந்து தங்களோட தோட்டத்துக்கு சர்வசாதாரணமாக வந்துடுமெண்டு. உதாரணமாக மருந்தில்லாத செய்யணும்னா ஒட்டு மொத்தமாக வந்து எல்லாருமே சேர்ந்து தான் அந்த முடிவு எடுக்கணும். அப்போ எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து ஒரு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளோ அல்லது இயற்கை உரங்களோ பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் தேவையண்டா எல்லாருமே வந்து மேலே மொத்தம் தான் செய்யணும். அதை வந்து நிகழ்த்தக்கூடியது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு அரசு இயந்திரம் தான் அதை வந்து நிகழ்த்தி காட்ட முடியும். இந்த மருந்து பாவனை வந்து இப்போ முதல் இருந்ததை விட கூட என்ற ஒரு விஷயம் அதே என்ன மாதிரி பூச்சி தாக்கம் தானே அதில் அதிகரிச்சிருக்கா முதல் இருந்ததை விட. இப்போ பூச்சிகள் இந்த பூச்சி தாக்கம் கூட அதில் மருந்து அடிக்கிற கொஞ்சம் கூடத்தான் இப்போ பயிர்களுக்கு. அப்போ இதை வந்து நாங்கள் என்னென்னு இப்போ கழுவி பாவிக்கிறதால இது போகுமா மருந்து அல்லது என்ன தாக்கம் இருக்குமா? அது ஒவ்வொரு இதுகளை பொறுத்து. இப்போ சில பயிர் வந்து கிழங்குகள் இது இருக்கல்லோ, இந்த மண்ணுக்கு வர்றது ஓகே, மேலே மரத்தில் வருதல்லோ அதுகளுக்கு கொஞ்சம் எந்த மாதிரியான பயிர் வந்து ஆரோக்கியம் நினைக்கிறீங்க நீங்கள்? மண்ணுக்கு வர பயிர் இருக்கல்லோ, கிழங்கு வகைகள் பிரச்சனை இல்லை, அது வந்து மண்ணில் இருக்கும். இப்போ கோவாவல் மற்ற பயிர்கள் அந்த மேலே வருதில்லை, கோவா மேலே அது பிரச்சனையான மருந்து அடி கூட தான் மருந்து தான் தவிர்க்கப்பட வேண்டிய கூட வந்து சொல்கிறீங்க. கோவா நானும் செய்கிறேனா தானே அது அப்படி தான் சொல்லினேன். இப்போ அதெல்லாம் இந்த முறை கோவாவில் அந்த விற்கிறீங்கள சனம் வாங்குறீங்க ஏன்னா அந்த அதால் கேன்சர் வருதான். கத்தரியும் மருந்து தான். தக்காளி வெண்டி பயத்தபாவல் அதெல்லாம் மருந்து தான். கிழங்கு வகை பீட்ரூட் உருளைக்கிழங்கு அதுகள் மண்ணுக்குள்ளே தானே இருக்குது. இப்போ நாங்கள் இது கொடிக்கு தானே அடிக்க போகிறோம் மேலே, அப்போ மருந்து அப்போ அது வந்து பாதிக்காது. பீட்ரூட் எல்லாம் மண்ணுக்கே இருக்கு. அதுகள் வாழைக்காயிலும் வாழைக்காயிலும் பாதிக்கும். வாழைக்காய் முருக்கங்காய் பூசணிக்கு என்ன மாதிரி மருந்து? பூசணியும் பிரச்சனை இல்லை, அதுகளுக்கும் மருந்து பெருசாக பாதிக்காது. இந்த கோவா மற்றது தக்காளி அதுகள் தான் கொஞ்சம் மிளகாய்க்கும் மருந்து தான். ஆனால் மிளகாய் ஒன்று கழுவித்தானே பாவிக்கிறேன்றாலும் அது மருந்து தான். முன்னரெல்லாம் வந்து நிறைய மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்புகள் இருந்ததால் இயற்கையான பசலைகள் இயற்கையான உரங்கள் வந்து நிறைய கிடைச்சிது. இப்போ அதுகள் எல்லாமே அருகி போய் கொண்டிருக்கிறதும் வந்து இன்றைக்கி செயற்கை உரங்கள் பாவிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மருந்து பாவனைன்றதை ஒழிக்கணும்ன்றதில் வந்து மக்கள் வந்து சரியான விருப்பமாக இருக்கு. இன்றைய புற்றுநோய்க்கான முக்கிய காரணமாக மரக்கறி அடிக்கப்படுகிற மருந்துகளும் பழங்களுக்கு அடிக்கப்படுற மருந்துகளும் தான் காரணமாக சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து அரசாங்கம் வந்து தோட்டக்காரர்களோடு இணைஞ்சு ஏதாவது ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்த வேண்டிய அவசியமான சூழல் இருக்குது. ஏன்னா இங்கே ஆர்கானிக் மரக்கறிக்கும் ஆர்கானிக் பழங்களுக்கும் வந்து சரியான தட்டுப்பாடு. நிறைய பேர் அதை தேடி தெரியும், ஆனால் அது இங்கே கிடைக்குதில்லை. ஓரளவுக்கு வந்து கொண்டு இருக்குது ஒரு சில இடங்களில். சாதாரண மரக்கறி விளைச்சலோட பிடிக்க ஆர்கானிக்காக செய்யல வந்து அதன் விளைச்சல் அளவும் அந்த வடிவம் வந்து முக்கியமாக குறையுது. அதுங்கிற ஆக்கள் வந்து வடிவை பார்த்து மரக்கறி வென்றாக்கள் கூட அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே நிறைய இருக்கிறதால வந்து இந்த ஆர்கானிக்கை வந்து அதிக அளவில் செய்ய அனைவரும் முன்வர்றாங்க இல்லை. ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணுன்றது வந்து மக்கள் தரப்பில் வைக்கப்படுற முக்கியமான ஒரு கோரிக்கை. ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஊர் மரக்கறிகள் சிலவற்றுக்கு வந்து மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. அதாவது வந்து சின்ன வெங்காயம் ஜாழ்ப்பாணத்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு அடிச்சுக்க முடியாது, அப்படி ஒரு பேர் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி பச்சை மிளகாய் என்றாலும் சரி, பால்வண்டி என்றாலும் சரி, முக்கியமாக முருக்கங்காய், மண்குமான் முருக்கங்காய், நெல்லியடி முருக்கங்காய்ண்டு சில மரக்கறிகளுக்குரிய அந்த கிராக்கி வந்து இங்கே வந்து சரியான அதிகம். அப்படி ஒரு விஷயம் தான் கத்திரிக்காய்க்கும் இருந்தது. அது வந்து ஒரு ஜப்பான் இனம்ன்ற ஒரு இனம் சொல்லுவாங்க, மற்ற இன்னும் 2-3 இனம் இருந்தது ஊர் கத்திரிக்காய்ன்னு சொல்கிறது. அந்த ஊர் இனங்கள் வந்து அதிக விளைச்சலை வந்து இங்கே அந்த மாதிரி கொடுத்து கொண்டு இருந்தது. அது விரைக்கில் வந்து முந்தியெல்லாம் பங்குனி சித்திரை வைகாசி வந்தால் முழுக்க ஊர் கத்திரிக்காய் தான் நீங்கள் இருக்கும் எப்போவுமே. அதுக்கு ஒரு தனி கிராக்கி இருக்குது. எங்களுக்கு வர முள்ள கத்திரிக்காய் வந்து 40 ரூபா விற்றா இந்த கத்திரிக்காய் 80 ரூபா 100 ரூபா விற்றாலும் வந்து சில விழுந்தடிச்சு பண்ணி வேண்டாம். அவ்வளோ அதுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட் இருந்தது. அது வந்து இப்போ மிகவும் அருகி கொண்டு வருது. அந்த கத்திரியை வந்து நிறைய பேர் இப்போ பயிரிடுறாங்க இல்லைன்னா அது இந்த வர விளைச்சலை விட இப்போ வர அந்த ஹைபிரிட் இனம்ன்ற இனம் வந்து இப்போ கிட்ட ப்ராய்லர் மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த ஹைபிரிட் கத்திரிக்காயம். அந்த ஹைபிரிட் கத்திரிக்காய் தான் பார்த்தீங்கன்னா சந்த முழுக்களுமே நிறைஞ்சிருக்குது. அதுக்கு 0 இருந்தது 4 வருஷத்துக்கு முன்னே. இன்றைக்கு அதுதான் வந்து 80% 90% வர அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த ஹைபிரிட் இனம் வந்து தாக்கம் செலுத்த தொடங்கியிருக்கு. ஒரு ஐயாவரால் சொல்கிறாரு என்னென்னா மட்டுவில்லை வந்து தான் சின்னல்ல பார்த்த அந்த பெரிய முட்டி கத்திரிக்காய் வர அந்த கத்திரிக்காய் நம்ம வந்து கிட்டத்தட்ட அருகி கொண்டு போயிட்டு அழிஞ்சிட்டு தன்னே சொல்கிறேன். அதைத்தான் காணவே இல்லையன்ற ஒரு சில பேர்கிட்ட கேட்டதில் 1-2 சாக்கு போய் அது இருந்துட்டு சந்தைக்கு வேறு மற்றபடி அது இல்லாமையே போயிட்டு அதை பயிரிடுற இல்லைன்னா அதில் நிறைய பூச்சி அடிக்குது அந்த கத்திரிக்காய்க்கு. அதால் வந்து மருந்து நிறைய பாவிக்கிறோம் அப்படியான விஷயங்களை சொல்லினோம்.
இதில் கத்தரி வந்து முதல் வந்து இங்கே வந்து அந்த ஊர் இனங்கள் இந்த ஜப்பானின மண்ணில் இதில் இருந்தது. அது இப்போ இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? இப்போ இந்த ஹைபிரிட் ஒன்று இனம் தானே கூட வருது. அதுக்கு என்ன காரணம்? தான் இப்போ வைக்கணும் என்னென்னா தான் காய்ச்சி கொடுக்க வேண்டி வைக்கணும். ஆனால் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன தெரியல. இது என்னென்னா இதை கூடுதலாக அறுவடை செய்கிறபடியால் இதில் வருமானம் கூட வருதுன்ட்டு இதை செய்யணும். நீங்கள் மட்டு விலன்றீங்க அப்போ கூட அந்த மட்டு விலந்த முட்டி கத்திரிக்காய் வராது. அது இப்போ என்ன மாதிரி கற்றுக்கிட்டு அது இந்த இனமே இப்போ இல்லாமல் போச்சு. எனக்கு சின்ன நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 10-12 வயதில் ஒரு வந்து நினைக்கிறேன் 1 கிலோ 2 கிலோவுக்கு 1.5 கிலோ. ஆனால் மட்டியில் மட்டும்தான் இப்போ அந்த வெள்ளை கத்திரிக்காய் வருது. அது வந்து ஒன்று இருக்குது தானே? அது இருக்குது. ஆனால் அந்த முட்டி இனம் அந்த ஆரம்ப இனம் இல்லை. அது அந்த பங்குனி அம்மன் திருவிழாக்கு அது சோறுங்காய்ச்சி செய்கிற அப்படி ஒரு இது இப்படி தான் செய்கிறவ. பங்குனி திங்களுக்கு செய்கிறவ. அது சீசன் வந்து அப்படி தானே பங்குனி சித்திரை தானே அது சீசன் நார்மலாக வாரது. இப்போ பங்குனியில் துவங்கிடும். மட்டியில் மாசி பங்குனியில் ஸ்டார்ட் ஆகும். பங்குனி திங்களுக்கு இன்னும் அந்த கூட அறுவடைகள் செய்யப்படும். அந்த அழிஞ்ச இனத்தை திருப்பி கொண்டு வரது முயற்சி செய்யலையா அந்த கத்திரிக்காய்? இல்லை வேறு என்ன காரணத்துக்கான அதை அப்படியே கைவிட்டாங்க? அது என்னென்னா நாட்டு பிரச்சனை காரணங்களாலும் அந்த விதைகளுக்கு இல்லாமல் போச்சுது. மற்றது அதை இப்போ ஒரு தரம் முயற்சி எடுக்கலைன்னா நான் நினைக்கிறேன். திரும்ப அதை உருவாக்கணும்னு முயற்சி எடுக்க எங்களுக்கு இருந்த அடையாளமான அந்த உணவு முறை வந்து உணவு பழக்கங்கள் மாறிக்கொண்டு வருது. எங்களுக்கு அப்படி ஊர்கோழி என்ற விஷயம் இல்லாமல் போய் ப்ராய்லருக்கு போனோம். அதே மாதிரி தான் இப்போ மிரக்கறிகள்லேயும் வந்து எங்களோட ஹைப்ரிட் தாக்கம் வந்து சரியாக கூடிக்கொண்டு வருது. அது கத்தரிக்காயிலிருந்து வெண்டிக்காயிலிருந்து எல்லாமே வந்து இப்போ ஹைப்ரிட் இனத்தை தான் வந்து இங்கே எல்லாருமே பயிரிடுறாங்களே. ரெண்டாவது வந்து நிறைய விளைச்சலை கொடுக்குது. பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கிற காரணங்களால் எங்களோட பழமையான எங்களுக்கென்று இருந்த அடையாளமான அந்த கத்தரி பால்வண்டி இனங்கள் வந்து இங்கே மிகச்சரியாக அருகி கொண்டு வருது. இந்த விஷயம் வந்து மக்களால் வந்து ஒரு ஏக்கமாக வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இத்தனைக்கும் வந்து எங்களோட விவசாய நிலங்கள் வந்து இன்னும் பாதிக்கு மேலே பாவிக்காமல் தான் இருக்குது. புலம்பெயர்ந்து போனதாலேயோ அல்லது வெளி இளங்களுக்கு கொழும்பு அப்படி போனதாலேயோ வந்து நிறைய உரிமையாளர்கள் இல்லை. சில பேர் இங்கே வந்து குத்தகை கொடுத்துட்டு போயினோம். ஆனால் படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து விவசாயங்கள் தோட்டங்கள் செய்கிற இடம் வந்து கூடிக்கொண்டே போகுது. இப்போ கிட்டடியில் பலாலி ஏரியா எல்லாம் விட்ட இடங்கள் எல்லாம் வந்து நிறைய இடங்கள் வந்து தோட்டம் செய்யப்படுது. அச்சுவேலி பலாலி ஏரி புதுசாக விடுற இடங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் வந்து தோட்டத்தை தான் முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறான். ஆக அவர்களுக்குரிய ஒரு சரியான ஒரு வழிப்படுத்தலையும் அவர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுத்தாமல் ஒரு ஆரோக்கியமானவர்கள் இந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது வந்து கட்டாயமாக மக்கள் பிரதிநிதிகளிடையும் விவசாய திணைக்களங்களிடையும் அது சார்ந்த அதிகாரிகளிடையும் அத்தியாவசிய கடமை. இந்த விஷயத்தை வந்து நாங்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். இன்னொரு கோரிக்கையை வந்து நாங்கள் வைக்க போகிறோம். அது யாருக்குன்னா எங்களோட புலம்பெயர் சமூகத்துக்கு. இங்கே வந்து நிறைய காணிகள் வந்து தோட்ட காணிகள் தெரசாக கிடக்குது. வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறபடியாக அந்த காணிகள் வந்து இங்கே பாவனை இல்லாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வேற ஒன்றுமண்டி இல்லை. நீங்கள் வந்து உங்களோட உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் மூலமாக நீங்கள் குத்தகை கொடுத்தா கூட இங்கே வந்து நிறைய காணிகளை வந்து செய்கிறதுக்காக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் அப்படி கொடுக்குற பட்சத்தில் வந்து இங்கே வந்து தோட்டச்செய்ய வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வளம். எங்களோட மண் வந்து நல்ல வளமான மண் இருக்குது எங்களுக்கு வடபகுதியில். அந்த வடபகுதி மண்ணை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 40% மேலே நாங்கள் பாவிக்கலைன்னு சொல்லினோம். 40-60% நாங்கள் பாவிக்கலைன்னு சொல்லினோம். இப்போ அப்படியான காணிகளில் வந்து உங்களோட காணிகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நீங்கள் வந்தோ அல்லது உங்களோட உறவினர்கள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் அதை வந்து ஒரு தோட்டச்செய்யக்கூடிய காணியாக கொடுத்து அப்படி ஒரு விஷயத்தை செய்தீங்கண்டா வந்து நிறைய கஷ்டப்படுறாக்களும் வந்து அந்த இடத்துல ஒரு தோட்டத் தொழிலை செய்த மாதிரியும் இருக்கும். எங்களோட மண்ணையும் வந்து நாங்கள் பயன்படுத்தின மாதிரி ஒரு வளமான ஒரு நிலைக்கு கொண்டு கூடக்கூடிய மாதிரியான ஒரு சூழலும் வந்து இங்கே உருவாகும். இது சம்மந்தமாக வந்து நிறைய காணிகளை வந்து வீணா தெரசாக வச்சிருக்கிறவங்க வந்து யோசிக்கணும்ன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இது போன்ற பயனுள்ள விடயங்களை தெரிந்து கொள்ள NPT மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.